Hi guys, welcome to our channel Pinky Pops. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி டொமேட்டோ கெச்சப் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் டொமேட்டோ எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 kg. அது 4 பீசஸாக கட் பண்ணி நான் இந்த பவுலில் வச்சுருக்கேன். பழுத்ததாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த அளவுக்கு நான் ஒரு ஆனியன் பீஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சின்னதாக இருந்துச்சுன்னா 3 இல்லை 4 யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பட்டை, 3 துண்டு கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் நான் சுகர் எடுத்திருக்கேன். இதில் எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு நம்ம வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பூண்டை, அதோட தோலை உரிச்சிட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பட்டை கிராம்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஆனியன் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் தண்ணி விட்டு இருக்கும். ஒருவேளை தண்ணி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அரைக்கணும். அதான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் அரைக்கலாம். நம்ம இப்போ ஆற வச்சதை ஆறியாச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இதை போட்டுட்டு இப்போ அரைச்சி பார்த்துடலாம். அரைச்சதும் இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஸோ நம்ம அதை நல்லா ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணால் இந்த லெவலுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணால் ஒரு ஜூஸ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனை வச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள், அதை இதில் ஆட் பண்ணணும். சில்லி பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து தேவையான அளவு சால்ட் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வச்சுருக்க 3 டீஸ்பூன் ஆஃப் சுகர். நீங்கள் 4 கூட யூஸ் பண்ணலாம். அந்த சுகர் லெவல் நம்ம புளிப்பை ஈவன் ஆக்கிறதுக்கு, தக்காளியோட புளிப்பை ஈவன் ஆக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் தேவையான அளவு நீங்கள் சுகர் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 1/2 கப் ஆஃப் வினிகர், அந்த வினிகரை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போது நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப் ரெடி. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க. இதோ நம்மளோட சூப்பரான சுவையான டொமேட்டோ கெச்சப் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.